வணக்கமுங்க. என்றா எடுத்த எடுப்புலயே இவ இப்படி கலைஞ்சு கிடக்கிறத காட்டுறாளேன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம வீட்டு அவுட்ரு கிச்சனுங்க. சரி, கீழே கிடந்த சாமான் சட்டெல்லாம் எடுத்து மேலே வச்சு போட்டு வீட்டை தொடச்சி விடலாம்னு எல்லாம் எடுத்து வச்சோம்ங்க. இப்போ ஒரு விசேஷம் முடிஞ்சுதுங்க. எல்லாம் பாத்திரம் வண்டத்தெல்லாம் கழுவி வச்சு போட்டு இருந்த துணி எல்லாத்தையும் கையோடு புழிஞ்சு காய போட்டாச்சுங்க. அப்படியே இந்த இட்டம் போகலாமுங்க. இந்த இட்டம் பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு 10 கிலோ வெங்காயத்தை அப்படியே வாங்கி வச்சுருந்தோம்ங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இது நேற்று அடித்த காற்றுல நம்ம நேந்திர வாழை அப்படியே விழுந்துருச்சுங்க, ஒடிஞ்சு. இதுவுமே இன்னும் நல்லா திரண்டிருக்க வேண்டியது, காய் இன்னும் பிஞ்சு அப்படியே சாஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, இது அப்படியே சிப்ஸ் போட்டுடலாங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோட சிப்ஸ் போடுற வீடியோலாம் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பால் காய வச்சாச்சு. நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாமுங்க. நம்ம காட்டு முருங்கை மரத்தில் ஒரு 6-7 காய் இருந்ததுங்க. அதை அப்படியே பறித்து எடுத்து வந்துட்டேன். தேவையான அளவு சின்ன வெங்காயமுங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் வதக்கி போடணும். 2 தக்காளி பழமுங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. அதுக்கு முதல்ல வடச்சட்டி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கூடவே எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. நல்லெண்ணெய் தாங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே புழங்குறது. எண்ணெய் காஞ்சது வெங்காயம் பூண்டையும் நல்லா போட்டு வறுத்துக்கலாமுங்க. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வெங்காயம் பச்சை வாசனையாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. நல்லா நம்ம ஆட்டி வைக்கிற அம்புட்டு குழம்புக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டுருக்கணுங்க. கூடையே 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கலாமுங்க. இது நல்லா தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துடலாமுங்க. நாம் எவ்வளவுதான் ஒரு மாடுல பிச்சராகவே போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம்னாலும் இந்த மாதிரி நல்லா வெட்டாத வெளியில் சமைக்கிறதே ஒரு தனி சுகம்தாங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் இடம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன வேலை செஞ்சோம்னாலும் வேலை செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க. நல்லாயிருக்கும். காத்தோட்டமாக அப்படியே வெளிச்சமாக. கூடவே அடுத்து நம்ம கொஞ்சம் சில்லாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் போட்டுக்கலாமுங்க. இது கூடயே அப்படியே போட்டு வதக்கி விட்டுடலாமுங்க. இப்போ இது அவ்வளோதான். எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா ஆறட்டுங்க. மறுபடியும் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாமுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம அறுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை இது கூட போட்டுக்கலாமுங்க. இந்த குழம்புக்கு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. வெங்காயம் மிளகா அரைச்சி வச்சுக்கிறோம். காயை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒரு 2 திருப்பிட்டு கூடவே சாம்பார் தூள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு பொடி, அது ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. அதையும் கூட போட்டுக்குவோம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. இந்த காய் நல்லா ஒரு பெரட்டு இங்கிட்ட 2 பெரட்டி விட்டு போட்டு தண்ணி நல்லா இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. இந்த காய் ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் மூடியை போட்டு மூடி வச்சிடலாமுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி பிடிச்சி வந்துடும். காயும் ஒரு அரை வேக்காடு வெந்தது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அரைச்சி அப்படியே ஊற்றிடலாமுங்க. இந்த சமயத்தில் கலக்கி விட்டு போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து நல்லா ஒரு மூடி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா அருமையான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிருமுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தானுங்க. ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் நம்ம வீட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் வரும். கண்டிப்பாக பாருங்கள்.